எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னன்னா 3x3 ரூபிக்ஸ் கியூப் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் மெத்தட் ஸ்டார்டிங் சிஎஃப்ஓபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கிராஸ், அதாவது நம்ம ஒரு லேயர் எடுத்துகிட்டு இதை மட்டும் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது கிராஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் 1, 2 இந்த 2 லேயரை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதாவது இந்த சைடு கிராஸ் பண்ணிட்டு ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர், பெர்முடேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர் இப்படி பார்க்கும்போது தான் சிஎஃப்ஓபி அப்படின்னு நம்ம தரணும். ஸோ எதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எந்த சைடு சூஸ் பண்ணுறது லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும். சரிங்களா? நான் இப்போ பேசிக்காக ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்துகிட்டு கிராஸ், அதாவது எப்படின்னா இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ என்னென்னா க்ரீன், இந்த ஒயிட், இந்த ஹெச்பிஸை நம்ம செக் போகிறோம். ஸோ இது கிராஸில் வந்து இது ஃபஸ்ட் ஸ்டெப் இங்கே தான் அமைக்க போகிறோம். ஸோ க்ரீன் ஒயிட் நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி தேடும்போது ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் மேட்ச் ஆகிடுச்சுல. இதே மாதிரி 4 சைடு நம்ம மேட்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ரெட்டுங்க ஜாயிண்ட் ஆகி இருக்குது. ஸோ சரி, இந்த ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆரஞ்சு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூ அண்ட் ஒயிட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க வேண்டியது என்னென்னா கிராஸ் மட்டும் தான் பார்க்கணும். கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கார்னர் பீஸை நம்ம செகண்டாக தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது கிராஸ் வந்துடுச்சு, ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த கார்னர் பீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ ஃபேஸ் இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு ஆக்சுவலாக இது மேலே எல்லாமே ஒயிட் கலர் ஆகணும். பட் ஆனால் என்னென்னா இந்த சைடு ஆரஞ்சு ஆகணும், இந்த சைடு ப்ளூ வரும். ஸோ இதுக்கு கலர் என்னன்னா ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ அப்படி வச்சாங்க. அது இந்த பீஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை ஃபேஸ் நம்ம மறந்துடக்கூடாது. இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இப்போது இந்த எம்டி பீஸ் கொண்டு போய் திருப்பி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் சென்ட்ரல் பீஸோட இந்த மேட்ச் கலர் மேட்ச் ஆகும். சென்ட்ரல் பீஸோட கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த கார்னர் ஒயிட்டுக்கு க்ரீன், ஆரஞ்சு, ஒயிட் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த சைடு பீஸ் இது வந்து ரெட், க்ரீன், ஒயிட். ஸோ ஆக்சுவலாக வந்து இது இந்த டாப்புக்கு வரும். ஸோ இப்போ திருப்பும்போது இந்த இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ இதை திருப்பி இப்படியே வந்துட்டு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் மேட்ச் ஆகும். ரெட், க்ரீன், ஒயிட். இப்போ நான் ஒரே ஒரு ஒயிட் மட்டும் வச்சுருக்கேன். இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், மேலே எல்லாமே ஒயிட் சாப்பிட்டு சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட் லேயர் முடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அப்படியே அப் சைட் டவுன் மாற்றிடும். ஸோ என்ன ஆகும்னா அதோட ஆப்போசிட் போர்ஷன் கீழே வந்துடும். இப்போ ஃபஸ்ட் 2 லேயர்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு லேயர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லேயர், இதோட கான்சன்ட்ரேஷன் தான் இப்போ நம்ம இருக்கணும். ஓகேங்களா? இப்போது ப்ளூ, சாஃப்ரான். ஓகே, அந்த பீஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு இந்த பீஸ் இந்த இடத்துக்கு வரணும், டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஆர் யூ ஆர் டேஷ் யூ டூ ஆர் யூ ஆர் டேஷ் யூ டூ ஆர் யூ டேஷ் ஆர் டேஷ்.
மேட்ச் ஆயிடுச்சா? இந்த ப்ளூ கலர் இந்த மேட்ச் ஆகும், ப்ளூ ஆரஞ்ச் கரெக்டாக மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி மற்ற ஹெச்பிஸ் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். மிடில் பீஸ் ப்ளூ என்ற இந்த இருக்கு, அதே மாதிரி U2 அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது க்ரீன் அண்ட் ரெட். ஸோ இந்த இடத்துக்கு பார்க்கணும், இந்த ஹெச்பிஸ் இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது இப்போ இன்னொரு வித்தியாசமான சிச்சுவேஷன் வரும். அதாவது இவ்வளோ நேரம் வந்து இந்த பீஸ் இங்கே வர வேண்டியது இருந்துச்சு, இப்போ இந்த பீஸ் இங்கே வர வேண்டியது இருக்கும். கிராஸில் இந்த பீஸ் இங்கே வரும். சரிங்களா? அப்போது ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பேஸ் பிடிச்சிருச்சு. ப்ளூ ரெட் க்ரீன் ஆரஞ்ச் ப்ளூ. ஓகே, கீழே ஒயிட்டும் கம்ப்ளீட். ஓகேங்களா? நம்ம மேலே இருக்க லேயரை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ மேலே இருக்க லேயர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு கிராஸ் பண்ணணும். கீழே வந்து ஒயிட்டில் கிராஸ் பண்ண மாதிரி மேலே எல்லோலையும் கிராஸ் பண்ணணும். 1 2 3 4 அந்த லேயரையும் கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பண்ணோம்னா எஃப் ஆர் யூ டேஷ் யூ டேஷ் இப்படி பண்ணோம்னா அதில் ரைட் வந்து வராது. ஸோ நம்ம திரும்பவும் அதே ஃபார்மாக போகிறோம். யூ டேஷ் யூ டேஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதாவது எல்லோ ரெட், எல்லோ க்ரீன், எல்லோ ரோஸ், எல்லோ ப்ளூ. ஓகே, ஸோ அந்த சென்டர் பீஸோட இந்த டாப் பீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள், கார்னர் எட்ஜஸ் பண்ணுறோம். 1 2 3 4 இந்த நாங்கள் கார்னர் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஏதாவது ஒரு பீஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு, ஆனால் வந்து இந்த ஒரு பீஸ் கரெக்டாக பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து எல்லோ இருக்கும், இங்கே ப்ளூ, இங்கே ரெட். பட் இதில் எட்ஜு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு, கரெக்டாக சீட் ஆகும். ஸோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் இருந்தாலும் மேலே எல்லோ, இங்கே ப்ளூ, இங்கே ரெட் ஆகும். ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதோட ஃபார்ம் என்னென்னா யூ ஆர் யூ டேஷ் டேஷ் யூ ஆர் டேஷ் யூ டேஷ் எல். ஓகேங்களா? இப்போது மிச்ச பீஸஸை பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த பீஸ் கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லா பீஸுமே மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிடுவோம். யூ டேஷ் யூ ஆர் டேஷ் எல். ஓகே, இப்போ பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதாவது இந்த பீஸ் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. எல்லோ ஆரஞ்ச் செட் ஆகிடுச்சா? இப்போது எல்லோ க்ரீன் சாஃப்ரான். ஆக்சுவலாக இந்த கலர் வந்து எல்லோ இருக்குது, சாஃப்ரான் இருக்குது, க்ரீன் இருக்குது. பட் ஆனால் ட்விஸ்ட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, எந்த பீஸ் சேர்ந்துருக்கோ ஓகேங்களா, அதை விட்டுருங்க. அந்த பீஸை வந்து கார்னர் வச்சுருக்கோம். வச்சுட்டு
எந்த பீஸ் சேரலையோ அதை வச்சுட்டு இந்த ஃபார்முலா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பீஸ் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஆனால் கியூப் லேஸாக டிசபிள் ஆன மாதிரி இருக்கும், டிசபிள் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்த கியூபும் சால்வ் ஆகிடும். எப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த பீஸ் இடத்துல ஜாயின் பண்ணுவோம் அந்த பீஸை நீங்கள் இதில் பண்ணுவாங்க. அதே ஃபார்முலா திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். same way the last cube. So இப்போ நம்ம பார்த்தோம்னா done. Cube surface எவ்வளோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம ஒரு கிராஸ் போட்டுக்கணும், கார்னர் ஜெஸை பார்க்கணும். மேலே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அப் சைட் வந்து திருப்பி செகண்ட் லேயரில் இந்த மிடில் பீசஸ் எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு டாப் ஃபேஸ் அதே மாதிரி திரும்பவும் கிராஸ் செலக்ட் பண்ணணும். எட்ஜஸ் வந்து ஃபார்முலா வச்சு கிளியர் பண்ணி ஓகேங்களா.